செயற்கை நிறமூட்டி மூலம் ரசாயனம் கலந்து விற்பதாக வெளியான தகவல் காரணமாக குளுமையான தர்பூசணி பழங்களே சூடாகும் அளவிற்கு கடந்த ஒரு வாரமாக பெரும் குழப்பமே உருவாகி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமூட்டி ரசாயனம் கலக்கப்படுவதாக வீடியோ வெளியிட்டார். செக்க செவேல் என்று சிகப்பு நிறத்தில் காட்சியளிக்க செயற்கை நிறமூட்டி மற்றும் இனிப்பு சுவைக்காக ரசாயனமும் கலக்கப்படுவதாக ஊசி மூலம் டெமோ காண்பித்தார். சென்னையை தொடர்ந்து மற்ற மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களும் தர்பூசணி விற்பனை கடைகளில் ரெய்டுக்கு கிளம்பினர். சிலர் விளை நிலத்திற்கே சென்றெல்லாம் ஆய்வு செய்ய தர்பூசணி பழங்களை சாப்பிடலாமா வேண்டாமா என மக்கள் மத்தியில் குழப்பம் எழுந்தது. தர்பூசணி நுகர்வு அதிகம் என்ற நிலையில் ரசாயனம் ஏற்றிய பழங்களை சாப்பிட்டால் வாய்ப்புண், வயிற்று ஒவ்வாமை தொடங்கி புற்றுநோய் வரை ஏற்படலாம் என அதிகாரிகள் வெளியிட்ட தகவல்கள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தின. தர்பூசணி பழங்களை பொறுத்தவரையில் விலை மிகவும் குறைவு என்றதோடு கோடை வெயிலுக்கு இதமானதாக இருக்கும் என்பதால் சாலையோர கடைகளில் வியாபாரம் படுஜோராக நடக்கும். அப்படி இருக்கையில் சரியாக தர்பூசணி சீசன் வரும்போது அதில் ரசாயனம் கலக்கப்படுவதாக அதிகாரிகள் கிளப்பிவிட்ட தகவல் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தலையில் இடியை இறக்கியது. உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி மூலமாக இது ஒரு பொய்யான தகவல். தர்பூசணி பழத்திலே ஊசி மூலம் கலர் சேர்க்கப்படுகிறது, சுவை சேர்க்கப்படுகிறது என்று வதந்தி மேலும் சோசியல் மீடியாக்கள் பரவ தொடங்கி பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு அச்சப்படுகின்ற நிலை ஏற்பட்டு விவசாயிகளிடம் வியாபாரி கொள்முதல் செய்வது தடைப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் அளவிற்கு தர்பூசணி சாகுபடி செய்யப்படும் நிலையில் ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் செய்த காரியம் விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியது. வழக்கமாகவே 1 கிலோ தர்பூசணி பழங்கள் 10 அல்லது 15 ரூபாய் என்ற சொற்ப விலையில்தான் விற்கப்படுகிறது என்ற நிலையில் ஆய்வு என்ற பெயரில் தர்பூசணி பழங்களை வெட்டி அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் காரணமாக தர்பூசணி வியாபாரமே படுத்துவிட்டது. குவியலாக தர்பூசணி பழங்களை வாங்கி வைத்துக் கொண்டு விற்க முடியாமலும் விளை நிலத்திலேயே அழுகும் நிலையிலும் இருக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக விவசாயிகள் போர்க்கொடி தூக்கினர். மேலும் தர்பூசணி பழத்தில் ஊசி மூலமெல்லாம் ரசாயனம் ஏற்ற முடியாது, அப்படி ஏற்றினால் பழம் விரைவிலேயே அழுகிவிடும் எனவும் விளக்கம் அளித்தனர். பண்ண முடியாது சார், யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் சார், நான் தான் சொல்றேன் ஒண்ணு இல்ல இல்ல ஒரு பூசணிக்காய் ஒயிட் கலர்ல எடுத்துட்டு வரேன். அந்த பூசணிக்காய் நீங்க ஊசி போட்டு எடுத்து பாருங்க, அது மாறுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் மாறாதுங்க. இது அச்சம் காரணமாக தர்பூசணி பழங்கள் வாங்குவதை மக்கள் தவிர்க்க தொடங்கிய நிலையில் விவசாயிகளின் மொத்த கோபமும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பக்கம் திரும்பியது. குளிர்பானம் தயாரிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தர்பூசணி பழ வியாபாரத்தை முடக்குவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது பகிரங்க புகார்களும் எழுந்தன. தர்பூசணி குளிர், இது பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நல்லா ஓடக்கூடிய பொருளுங்க. இந்த சம்மர் டைம்ல இது ஓடுச்சுனாக்கா கூல் ட்ரிங்க்ஸ் ஓடாதுங்க. இது எங்களுக்கு வர சந்தேகம் என்னன்னா, ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்றான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மூலியமா ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்படி ஒரு வாரமாக தர்பூசணி பழங்களை வைத்து பெரும் பிரளயமே வெடித்த நிலையில் அந்த பிரளயத்திற்கு முக்கிய காரணமாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தர்பூசணி பழங்களை தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் என்ற அவர் எப்படி ரசாயனம் கலக்கப்பட்டது என டெமோ காண்பித்தாரோ அதே மாதிரி தர்பூசணி பழங்களை வெட்டி சாப்பிட்டும் டெமோ காண்பித்தார். தாராளமாக சாப்பிட்லாம், எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளோ அழகாக நேர்மையான முறையில் கொண்டு கொடுக்காங்க.
அதோடு தமிழகத்தில் சாகுபடி செய்யப்படும் தர்பூசணி பழங்கள் 99.9% சாப்பிட தகுந்தவைதான் என விளக்கமளித்த அவர், சென்னையில் நடத்திய ஆய்வில் எங்குமே ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தி செயற்கையாக நிறமூட்டப்படுவது கண்டறியப்படவில்லை எனவும், சில இடங்களில் கெட்டுப்போன பழங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களாக தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையில் மிக சேஃபர் ஜோனில் தான் இருக்குது. அதனால் மக்கள் தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். அதோடு தர்பூசணியில் இப்படியும் நிறமேற்றி விற்பனை செய்யலாம் என்பதற்காகவே டெமோ வீடியோ வெளியிட்டதாக கூறிய சதீஷ்குமார், எல்லா பழங்களிலும் அப்படி இருக்காது என அந்தர் பல்ட்டி அடித்து மீண்டும் டெமோ விளக்கம் கொடுத்தார். இதுதான் அந்த நிறமூட்டிங்க. இது வந்து ஒரு டைப்பு தான். எந்த டைப்பில் அவங்க பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும். இயற்கை வண்ணத்தில் கலர் வரலைங்க. FSSAI உத்தரவின் பேரில் தான் தர்பூசணி பழங்களில் நிறமேற்றப்படும் டெமோ வீடியோ வெளியிட்டதாக கூறிய சதீஷ்குமார், விவசாயிகளுக்கு தாங்கள் எதிரானவர்கள் இல்லை எனவும் விளக்கம் கொடுத்தார். இப்போ இந்த வாட்டர் மெலானில் எந்த விதமான எப்படி பண்ணலான்றது தான் எங்கள் FSSAI இந்த டெஸ்டிங்கை வந்து வீடியோவை வெளியிட்டிருக்கு. இதை தான் நான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் காமிச்சிட்ருக்குறோம். அடல்ட்ரேஷனாக எப்படி இருக்கும் அதை தான் நாங்கள் காமிச்ச மொழியை. இந்த பழத்தை சாப்பிட்டாவே அடல்ட்ரேஷன் தான், எல்லாமே இப்படி ஆயிரும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறேன்.